நானோ கெமிஸ்ட்ரியில கார்பன் நானோ டியூப்ஸ் இருக்குது. அதிலேயே 2 டைப்ஸ். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டி வால்டு கார்பன் நானோ டியூப். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப். இங்க வந்து சிங்கிள் வால் இருக்கும். அதில வந்துட்டு மல்டி வால் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நானோ ராட்ஸ். அப்ப இங்க இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா, நானோ ரேஞ்சில தான் இருக்கும். அதாவது இங்க ராட் ஷேப்ல இருக்கிறதுனால, இத நம்ம நானோ ராட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சைஸ் அதேபோல ஹை சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். அடுத்ததா பார்க்குறது இந்த நானோ ஃபைபர். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதுவுமே இந்த நானோ ஸ்கேல் லெவல்ல தான் இருக்கும். இந்த நானோ ஃபைபர முக்கியமா இந்த வாட்டர் ஃபில்ட்ரேஷன், டிஷ்யூ இன்ஜினியரிங், புரொடெக்டிவ் க்ளாத்திங்க்கு யூஸ் பண்றாங்க. அடுத்ததா நீங்க பார்க்குறது இந்த நானோ வயர்ஸ். இதுவும் கிட்டத்தட்ட இந்த நானோ ஃபைபர், நானோ ராட்ஸ் அதே ரேஞ்சில இருக்கக்கூடியது தான். இதுவுமே நானோ ஸ்கேல் ரேஞ்சில இருக்கிறது தான். முக்கியமா இத சென்சார்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அடுத்ததா நானோ மெஷின்ஸ். இத நம்ம ஒரு மெக்கானிக்கல் டிவைஸஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் நானோ ஸ்கேல்ல உள்ள ஒரு மெக்கானிக்கல் டிவைஸஸ். இது வந்துட்டு முக்கியமான டாஸ்க்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது இந்த நானோ மெஷின்ஸ். அடுத்ததா பார்க்கக்கூடியது குவாண்டம் டாட்ஸ். அப்ப இந்த குவாண்டம் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, சைஸ் வேரி ஆக ஆக அதனுடைய கலர்ஸுமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். இப்ப நீங்க இந்த சூப்பரான குவாண்டம் டாட்ஸ நீங்க பார்க்கலாம். அடுத்ததா பாருங்க, இந்த போரஸ் சாலிட்ஸ். அப்ப இந்த போரஸ் சாலிட்ஸ்க்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோலைட்ட சொல்லலாம். அப்ப இந்த போரஸ் சாலிட்ஸ நம்ம வாட்டர் ஃபில்ட்ரேஷன், அதேபோல வாட்டர் புரொடெக்ஷனுக்கு இத நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததா பார்க்குறது ஒரு நார்மல் ஹியூமனுடைய ஹேர் 80 டூ 100 மைக்ரோமீட்டர் இருக்குது. இப்ப நீங்க அடுத்ததா பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் நானோ டியூப், டிஎன்ஏ, அதுக்கப்புறமா வைரஸஸ் இருக்குது. இது எல்லாமே நானோ ரேஞ்சில உள்ளது. ஆனா ஒரு ஹியூமன் ஹேர் அப்படிங்கிறது பார்த்தாச்சுன்னா, அது வந்துட்டு மைக்ரோ லெவல்ல உள்ளது. இது எல்லாமே நானோ ரேஞ்சில உள்ளது.